எல்லாருக்கும் வணக்கங்க. போன வீடியோவில் நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணியிருந்த பல மரங்களோட அப்டேட்டெல்லாம் நான் போட்டிருந்தேன். அந்த மரங்கள் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு அதில் ஒருத்தங்க வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க, நீங்கள் செடிகள் எல்லாம் எங்கே வாங்கினீங்க, எந்த நர்சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் வந்து மொத்தமாக ஒரு 3 நர்சரியில் வாங்கினதுனால நான் வந்து ரிப்ளை பண்ணல. இந்த வீடியோலேயே அதை ஷேர் பண்ணிடலாம், ஏன்னா பார்க்குற நிறைய பேருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால டீட்டெயில்ஸாக இதில் சொல்லலான்ட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நம்ம மிஸ் பண்ண பல மரங்கள் கொஞ்சம் இருக்குது, டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம நர்சரி டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மருதாணி செடி தாங்க. இது குட்டி செடியாக வாங்கி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா லேட்டாக எடுத்து நடவு பண்ணது நல்லா வந்துட்டுருக்கு. மருதாணியை பற்றி நிறைய கதைகள் இருக்குது, முடிஞ்சால் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இது வந்து இந்த இன்சுலின் செடி சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த சுகருக்கெல்லாம் இந்த இலையை பிச்சு சாப்பிடுவாங்க, அந்த செடி தான். இதுவுமே குட்டி செடியாக வச்சு இப்போ நல்லா வந்துட்டுருக்கு. இது வந்து சீனி புளிங்க, கொடிக்கா புளி அப்படின்னு ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. 90s கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிட்ட ஒரு ஃப்ரூட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக இது வந்துட்டு ட்ராகன் ஃப்ரூட்டில் ரெட் கலருங்க. நான் வாங்கி கிட்டத்தட்ட சம்மர் அப்படிங்கிறதுனால ரொம்ப வெயிலில் நடவு பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சுருந்தேன். அது கோசலாக வளர்ந்து எப்படியோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து நாளாக வந்து நான் கட் பண்ணி எடுத்து நடவு பண்ணியிருக்கேங்க. இப்போ அந்த குருத்து வந்துட்டுருக்கு பாருங்களேன். இதை வந்து நம்ம அந்த பில்லரில் வச்சு நேராக வச்சு அதில் வச்சு கட்டி விடணுங்க. ட்ராகன் ஃப்ரூட்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா கலர்ஸ் இருக்குது, அதனால் நம்ம உள்ள ரெட் கலராக வரக்கூடியது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருந்தோம். அதுக்கடுத்து தான் நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடியது பலாச்செடியிலேயே இன்னொரு சின்ன செடி தாங்க. இதுவுமே நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது வந்து வால்நட்டுங்க. இது அப்படியே மெதுவாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. இவ்வளோ தாங்க நம்ம போன வீடியோவில் மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய செடிகள் எல்லாம். நீங்கள் போன வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அதில் நிறைய பல மரங்களோட அப்டேட் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்குமே கொஞ்சமாக இடம் இருந்தால் கூட அதில் ஏதாச்சும் மரங்கள் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்கும். எனக்கும் அப்படி பார்த்திங்கன்னா பல மரங்கள் நிறைய வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஆனால் அதுக்கு கரெக்டான ஒரு இடத்த சூஸ் பண்ணிட்டு தான் நடவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இடத்த சூஸ் பண்ணிவிட்டு நாற்று எங்கே வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆன்லைனில் சில செடிகள், குட்டி குட்டி செடிகள் எல்லாம் நிறைய பேர் வாங்கி வீடியோ போட்டிருக்காங்க. நான் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த செடியெல்லாம் எப்படி பேக் பண்ணி அனுப்புவாங்க, உயிருள்ள ஒரு செடியாச்சு, இதுக்கு ஈரப்பதமெல்லாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு சில நர்சரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து செடிகளை பேக் பண்ணி அனுப்புகிற மாதிரி கொஞ்சம் சேஃபாக செடிகள் எல்லாம் வர்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். அதை பார்த்ததுக்கப்புறமா வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்தது. இருந்தாலும் நம்ம நேரில் போய் செடிகளை பார்த்து நமக்கு பிடிச்ச செடியாக வாங்கலாம், இது வந்து அவங்க அனுப்புகிற செடி தானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, நம்ம ஆன்லைனில் கொஞ்சம் செடிகள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்துட்டு கேபிஎஸ் நர்சரி அப்படிங்கிற வீடியோ வந்து யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிகள் பேக் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு சரி கொஞ்சம் செடிகள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா 2 விதமான அத்தி, அதுக்கப்புறமா செர்ரி, அந்த ஸ்ட்ராபெரி, கொய்யா, நார்மல் சப்போட்டா, இன்னும் வாழை மரங்கள், இன்னும் ஒரு சிலதெல்லாம் அவங்கக்கிட்ட நம்ம வாங்கினது தான். ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா குயிக்காகவே பார்த்திங்கன்னா செடிகளை வந்து அனுப்பி விட்டுறாங்க. நமக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்சல் சர்வீஸ் வந்து அவங்க அனுப்புனது எனக்கு மேட்டூர் பார்சல் சர்வீஸுங்க. உடுமலைப்பேட்டில் தான் நான் வந்து அதை டெலிவரி வாங்கினேன். இந்த மாதிரி இன்னும் ஒரு சில நர்சரிஸ் எல்லாம் இருக்குங்க. உங்களுக்கு பார்சல் சர்வீஸ் எல்லாமே கரெக்டாக பொருத்தமாக எங்கே இருக்குன்னு தோணுதோ அந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் செடிகள் வாங்கலாங்க. அடுத்ததான் சரி நேரில் போயிட்டு செடிகள் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி சைடு இருக்கக்கூடிய செடிகள் நர்சரி பற்றி யூடியூப்பில் அதுக்கப்புறமா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு நிறைய வீடியோஸ் வந்து காட்டிகிட்டு இருந்ததுங்க. அதில் ஒரு நர்சரி தான் நம்ம போனது, நான் சொல்லியிருப்பேங்களே, அது வந்து ரொம்ப சின்ன இடத்துல சாம்பிள் மாதிரி அவங்க வாங்கி தான் சேல்ஸ் பண்ணுறாங்க, சாம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய செடிகள் எல்லாம் இல்லை, வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. ஆனால் செடிகள் பார்த்திங்கன்னா 2 செடி 4 செடி தான் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம நல்லா நமக்கு பிடிச்ச செடியாக எடுக்க முடியாது இல்லையா? அதனால் அந்த நர்சரி பற்றி நான் இப்போ சொல்லலை. அந்த மாதிரி கொஞ்சோண்டு வச்சுருக்கிற இடத்துக்கு போகிறத விட பெரிய நர்சரிக்கு போங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கடுத்து தான் நம்ம யூடியூப்பில் எதிர்ச்சியாக ஒரு வீடியோ பார்த்தா அதில் வந்து ராய்ஸ் கார்டன் அப்படிங்கிற நர்சரி மீனாட்சிபுரத்தில், அதாவது கேரளா பார்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அதுக்கப்புறமா கால் பண்ணி கேட்டுட்டு அடுத்த நாள் அந்த நர்சரிக்கு போயிருந்தோம். அங்கே நிறைய செடிகள் இருக்குங்க. நர்சரியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. அவங்களது மொத்தமாக 3 இடத்துல நர்சரி இருக்குது. அவங்களே வந்து இந்த ஒட்டு கட்டுறது எல்லாமே அவங்களே பண்ணுறது. திருச்சூரில் கூட அவங்களுக்கு நர்சரி இருக்குங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் நிறைய வச்சுருக்காங்க. மாமரங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சின்ன செடியிலிருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி வாட்டர் ஆப்பிள், மாதுளை, எலுமிச்சை, கொய்யா, இந்த மாதிரி நிறைய செடிகள் வச்சுருக்காங்க. வாட்டர் ஆப்பிள் எல்லாம் அங்கே வாங்கினது தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஜப்பான் கொய்யா இருக்கும் பாருங்கள், இதெல்லாம் கூட அவங்கக்கிட்ட இருக்குது. ரேர் வெரைட்டிஸும் ஒரு சிலது ரெட் கலர் சப்போட்டா, அதுக்கப்புறம் மில்க் ஃப்ரூட் எல்லாமே அங்கே தான் எடுத்திருப்போம். அந்த மாதிரி செடிகளும் ஓரளவுக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அந்த நர்சரி கூட விசிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரிஸ் பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து நல்ல நர்சரியாக பார்த்து நிறைய செடிகள் இருக்கிற பக்கம் போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அதை உடனே எடுத்து
தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அப்படியே ஒரு 10 நாள் கழிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வீடியோஸ் கூட போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அதை வந்து நடவு பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நான் இந்த நர்சரியிலிருந்து தாங்க செடிகள் எல்லாமே வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.